அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இப்போ நாங்கள்லாம் பேச்சாளர்களாக ஒரு அடையாளம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது சமூகத்தில் என்றால் அதற்கு நம்முடைய சன் டிவி ஒரு முக்கியமான காரணம். இதிலே வருகிற நிகழ்ச்சிகளில் பேசுவது, பட்டிமன்றங்களில் பேசுவது என்பது பேச்சாளர்களாக ஒரு அபூர்வமான, பல பேருக்கு கிடைக்காத ஒரு மரியாதைக்குரிய அடையாளத்தை சன் தொலைக்காட்சி வழங்கியிருக்கிறது. இந்த ஊடகம் என்பது பேச்சாளர்களுக்கான ஒரு அடையாளத்தை தருகிறது. இதே மாதிரி தான் எழுத்து என்கிற துறையிலே இருக்கிறவர்களுக்கான ஊடகம், மீடியா என்றால் எதை சொல்லலாம்? பத்திரிகைகள் பத்திரிகைகள், நாளிதழ்கள், இன்றைக்கு பிளாக் எழுதுகிறார்கள் இணையங்களில். இப்படிப்பட்ட எழுத்தாளர்களுக்கான அடையாளங்களை இப்படிப்பட்ட ஊடகங்கள் தருகின்றன. அச்சு ஊடகங்கள். பேச்சாளர்களுக்கு என்று காட்சி ஊடகங்கள் இருக்கிற மாதிரி, விஷுவல் மீடியான்னு சொல்கிறோமே, அந்த காட்சி ஊடகங்கள் மாதிரி தான் அச்சு ஊடகங்கள். ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, இந்த காட்சி ஊடகங்கள் உடனடியாக 180 நாடுகளிலே சன் தொலைக்காட்சி ஒளிபரப்பாகிறது இல்லைங்களா? உடனடியாக 180 நாடுகளிலே ஒரு அடையாளம் எங்களுக்கு கிடைக்கிறது. அங்கங்கே இருக்கிறவங்க இவரான்னு பார்த்துடுறாங்க. ஆனால் எழுத்து என்று வருகிற பொழுது இவ்வளவு வேகமாக அது நடைபெறாது. அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதை படிக்கணும். நிறைய பேர் படிக்கிற ஆர்வம் இருக்கிறவங்களே இப்போ குறைஞ்சிக்கிட்டு வராங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அங்கங்கே அதுக்காகத்தான் புத்தக திருவிழாக்கள் அப்படின்னு நம்முடைய தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையோடு இணைந்து நூலகத்துறையோடு சேர்ந்து அருமையான ஒரு ஏற்பாட்டை விழாவை கொண்டாடுகிறார்கள். புத்தக திருவிழா அப்படின்னு. சரஸ்வதி பூஜை கூட ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருகிறது. ஆனால் இந்த புத்தக திருவிழா என்கிற இந்த சரஸ்வதி பூஜை இருக்கிறதே மாதாமாதம் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில், மாவட்ட தலைநகரங்களில் நடக்கிறது. இப்போ பொங்கல் நேரத்தில் நம்முடைய சென்னையில் கூட பிரம்மாண்டமாக நடத்துவார்கள். அப்போ இந்த புத்தகங்கள் என்பது இவ்வளவு பெரிய அளவிலே திருவிழாக்கள் மாதிரி ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்றாலும் கூட படிக்கிறவர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. திருவிழா கூட்டம்னு வராங்களே தவிர புத்தகங்களை எல்லோருமே வாங்குகிறார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அது தவிர்க்க முடியாத ஒன்று. சில எழுத்தாளர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே எழுத்தாளர்களாக இருந்து பல நூல்களை சொந்த செலவிலே அவர்களே அச்சிட்டு அவர்களே அதை வெளியிட்டு அரும்பாடுபட்டுத்தான் நிலை பெற்றிருக்கிறார்கள். அது அந்த எழுத்துத்துறையினுடைய இயல்பு. அப்படி நம்முடைய நாட்டில் எழுதியே பணம் சம்பாதித்தவர்கள் அப்படின்னு பார்த்தா எழுத்தாளர்கள் குறைவு தான். பெரிய அளவில் பணம் சம்பாதித்தவர்கள்னால் அது மிக விரல் விட்டு எண்ணி விடலாம். உலகம் முழுக்க அப்படித்தான் இருந்திருக்குது. ஜே.கே. ரவுலிங் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நமக்கு யார் என்ன அப்படின்னு யோசனை வரும். ஆனால் ஹாரி பாட்டர் அப்படின்னா உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த ஹாரி பாட்டர் என்கிற அந்த புத்தகத்தை, அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கிய அந்த எழுத்தாளர் தான் ரவுலிங். அவர் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் தெரியுங்களா? கிட்டத்தட்ட அந்த கதையை எழுதி 12 பதிப்பகங்களிலே போய் முதலில் கேட்கிறார். அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் விளங்காதுங்க, வேணாங்க, விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்லி இவர் மிகுந்த சலிப்போடு, வெறுப்போடும், கசப்போடும், தோல்வியோடும் திரும்புகிறார். ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஏற்பட்ட அந்த நிராகரிப்பினுடைய வலி இருக்கிறதே, அது தாங்க முடியவில்லை. அதுக்கு முன்னாலே நிறைய நூல்கள்லாம் எழுதி கொண்டு போய் கேட்குறாரு. ஆனால் அவங்களாம் அதை ஏற்றுக்கவே இல்லை. அதற்கு பிறகுதான் இவருக்கு இந்த நூலை எழுதி அது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கிலே விற்பனையாகி திரைப்படங்களாக வந்து அந்த திரைப்படங்களும் சக்கபோடு போட்டிருக்கு. அதனாலேயே அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவராக ஆகிவிட்டார் அப்படின்னா பார்த்துக்குங்க. அப்படிப்பட்ட அந்த எழுத்தாளர் பலமுறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறாரே. இந்த தோல்வி உங்களுக்கு எப்படி தாங்க முடிந்தது என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிற பதில், ஒவ்வொரு முறையும் என்னை நிராகரித்து இருக்கிறார்கள், விலக்கி இருக்கிறார்கள். அந்த வலி, அந்த கசப்பு, அந்த பிரச்சனை, அந்த இழப்பு, அது எல்லாம் தான் என்னுடைய பாத்திரங்களை படைப்பதற்கு, கதைகளை உருவாக்குவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றன அப்படிங்கிறார். அப்போ சில தோல்விகள், சில இழப்புகள் நம்மை பக்குவப்படுத்துகின்றன. பாறாங்கல்லின் பேரில் விழுகின்ற உளி அந்த பாறாங்கல்லை சிற்பமாக மாற்றுவது மாதிரி தான்
வருகின்ற தோல்விகளை எல்லாம், வலிகளை எல்லாம் நம்மை செதுக்கும் சிற்பமாக, உளிகள் போல, உளிகளின் செயல்களாக இந்த வலிகளின் செயல்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அச்சச்சோ இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கு. அதை எப்படி வேற மாதிரி செய்வது? சில கோணங்களை மாற்றி பார்த்தால் கூட பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றத்தை மாற்றி தீர்வுகளை காணலாம். இது இப்படி ஆயிப்போச்சேன்னு அவர் வருத்தப்படலை. இந்த அனுபவங்களை வைத்து கொண்டே புதிய புதிய நூல்களை, கதைகளை, தொடர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஒரு வகுப்பில் தமிழாசிரியர் ஒருத்தர், என்னுடைய நண்பர், அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை சொன்னார் பாருங்க. அருமையான விஷயம். அவர் வகுப்பில் ஒரு செய்தி சொல்கிறார். ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, திடீர்னு எல்லாத்தையும் அப்படியே நீல கலரில் மண்டபத்தில் அவருடைய எல்லாத்தையும் நீல கலரில் மாற்றுறார். அவர் உட்கார்ந்துருக்கிற மண்டபம், அவருடைய அரையணை, அப்புறம் உட்கார்ந்துருக்கிற நாற்காலிகள், அந்த சுற்று சுவர்கள் எல்லாமே நீல வண்ணத்தில் இருக்கணும்னு பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டாராம். எங்கே பாரு நீலம். அவரை பார்க்க வருகிற மந்திரிமார்கள் கூட நீல வண்ணத்தில் தான் ஆடை அணிந்து வர வேண்டும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு அந்த கிறுக்கு அதிகமாகி போச்சு. அப்படி தானே சொல்லணும். என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம்தான் தெரிஞ்சிருக்குது, யாரோ ஒரு ஜோதிடர் ஒருத்தர் சொல்ல, உங்களுக்கு நீல வண்ணம் இருக்குதே, ரொம்ப ராசியானது மகாராஜான்னு ஒரு ஜோசியர் சொல்ல, அவர் சொன்னதை இவர் தீவிரமாக பின்பற்றணும்னு முடிவு பண்ண, அந்த முடிவினுடைய விளைவு எல்லார் தலையிலையும் நீளமாக விடிஞ்சிருச்சு. அது மாதிரி யாராவது இருப்பாங்களான்னு யோசிக்கிறீங்களா? மாமன்னர் ஹுமாயூன் இருக்கிறானே, அவருக்கு இந்த மாதிரி விஷயங்களில் தீவிரமான நம்பிக்கை. இந்த கிழமையில் ஒரு வாரத்தில் இப்படி ஆடைகள் தான் அணியணும், தன்னை பார்க்க வருகிற மந்திரிமார்கள் இந்த திசையிலிருந்து வந்து தான் தன்னை வணங்கணும், இப்படியெல்லாம் அவர் விதிமுறைகளை உருவாக்கி இருக்கிறார். அந்த மாதிரி ராஜாக்கள் எல்லா காலத்திலும் இருப்பாங்க, அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. சில பேருக்கு ஜோதிட நம்பிக்கை தீவிரமாக போகிறப்போ அப்படி ஆவாங்க. அது மாதிரி இந்த ராஜாவுக்கு எல்லாத்தையும் நீல வண்ணமாக மாற்றணும்னு முடிவெடுத்ததற்கு காரணம் ஒரு ஜோசியர் சொல்லிட்டார். வரவங்கெல்லாம் நீல கலர் தான், எல்லாமே நீல கலர். மகாராணி இவரை பார்க்க வந்தால் நீல கலரில் புடவை கட்டிக்கிட்டு தான் வரணும். அப்படியே பார்க்குறவங்களுக்கெல்லாம் எல்லாமே நீளமாக மாறிப்போச்சு. அப்போ ஊருக்கு போன இவருடைய பேத்தி, அது தாத்தா வீட்டுக்கு போயிருக்கு. அங்கேருந்து இங்கே வந்தது கொஞ்ச நாள் கழித்து பார்த்துட்டு எல்லாம் நீளமாக இருக்குது. இவர் தாத்தா ராஜாவை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கிறார். இந்த பேத்தி கேட்டது, என்ன தாத்தா நீ லூசா தாத்தா அப்படின்னு இருக்கு. மற்றவங்களுக்கு தானே ராஜா, பேத்தியை பொறுத்த வரைக்கும் தாத்தா தானே, அது பிரியமாக தானே இப்படிலாம் பேசும். என்ன தாத்தா இப்படி லூசுத்தனமாக பண்ணி வச்சுருக்கிற அப்படின்னு. அவர் ஒன்றே, அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு இந்த ஜோசியர் சொன்னார் நீல வண்ணம் தான் ரொம்ப ராசின்னு, அதான் எல்லா இடத்துலையும் கண்ணில் நீலம் படுற மாதிரி வச்சுக்குங்கன்னு சொன்னாரா, அதனால தான்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு. அது உழுந்து சிரிக்குது. எதுக்கிட்ட சிரிக்கிற தாத்தாவை பார்த்து அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அந்த ராஜா. இல்லை தாத்தா, இதுக்கு ஏன் எல்லாத்தையும் நீ நீல கலரில் மாற்றின, நீல கண்ணாடி வாங்கி போட்டுக்க, உனக்கு எதை பார்த்தாலும் நீளமாக தான் தெரிய போகுது, இதுக்கே மற்றவங்கள மாற்றிக்கிட்டு இருக்கிற, நீ மாட்டிக்க தாத்தா அப்படின்னு அது சொல்லியிருக்கு. இவருக்கு அப்படியே பலர்னு ஒன்று விட்டா மாதிரி, அட்டாட்டாட்டா ஒரு குழந்தை நமக்கு சொல்லுது, நமக்கு இது தோணாமல் போச்சே, இந்த மந்திரிகள் கூட யாருமே நமக்கு சொல்லலையே, ஆஸ்தான அமைச்சர்கள் அப்படின்னு அவருக்கு அப்படியே ரொம்ப வெக்கமாக போச்சு. இப்போ பாருங்கள், பிரச்சனைக்கான தீர்வு ஒரு சின்னஞ்சிறு குழந்தையிடமிருந்து வருகிறது. எங்கிருந்து வேண்டுமானாலும் நமக்கு நல்ல வழிகாட்டுதல் வரலாம்னு நான் வகுப்பில் சொன்னேன். இது இந்த தமிழ் வாத்தியார் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறார். உடனே ஒரு பையன் எந்திரிச்சு, சார் அதுவோ ராஜா காலம், ராஜாவை கண்ணாடி போட்டுக்க, நீல கண்ணாடி போட்டுக்கன்னு அந்த பேத்தி எப்படி சார் சொல்லியிருக்கும், கதை இடிக்குதே சார், ராஜா காலத்தெல்லாம் ஏது சார் ஸ்பெக்ஸு அப்படின்னு ஒரு பையன் கேட்டானா. அவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு தெரியலடா கண்ணா, ஷாஜகான் காலத்திலேயே இந்த ஸ்பெக்ஸு இருக்குது. மாமன்னர் ஜஹாங்கீர் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறார், அக்பர் கண்ணாடி போட்டிருக்கிறார், ஸ்பெக்டகிள்ஸ் போட்டிருக்கிறார். அதனால் அந்த காலத்திலேயே இதெல்லாம் வந்துருச்சுன்றத வரலாறு காட்டுது. நீ இப்போ கூட நான் சொன்ன விஷயத்தை விட்டுட்டு எடக்கு முடக்காக தான் யோசிக்கிறியே தவிர, எதையும் சரியான கோணத்தில் பார்க்கிற பொழுது தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்ன்றது தான் இதன் மூலம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னு நான் சொன்னேன் சார்.
பசங்க இப்படி தான் ஏறுக்குமாறாக யோசிக்கிறாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிற விதத்தில் சொன்னாதான் அவன் சரின்னே ஒத்துக்கிறான். நான் வரலாற்றிலிருந்து சில அரசர்கள் பற்றி அவங்களும் கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு சொன்ன பிறகு தான் அவனுக்கு விஷயமே புரியுது சார் என்றார். இதில் ரொம்ப ஒரு அழகான செய்தி இருக்கிறது அல்லவா? அந்த குழந்தை அந்த ராஜாவுக்கு சொன்னது, வகுப்பிலே இந்த மாணவன் கேட்டது, எதையும் ஆராயாமல் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது, எதையும் எங்கிருந்தும் யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளலாம். இப்படி பல பாடங்கள் இந்த செய்தியிலே இருக்கின்றன. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், கோணம் புதிது, அனுபவமும் புதிதாக மாறும் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.